அது எப்படின்னா பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறதுனால, ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, கல்யாணம் நடந்தா தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா, இந்த பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு புத்திர பாக்கியத்த டெஃபினட்டா குடுப்பாரு. ஸோ, அப்போ ஒருத்தருக்கு முதல்ல குழந்தை பொறக்கணும் அப்படின்னா என்ன ஆகணும்? முதல்ல கல்யாணம் ஆகணும். ஸோ, அதனால இந்த குரு பகவான் கல்யாணத்த நடத்துவார். அதே மாரி புத்திர பாக்கியம் ரொம்ப வருஷமா இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இப்போ அது மட்டும் இல்லாம இந்த பஞ்சமஸ்தானம் மேல் படிப்பையும் குறிக்கக்கூடிய பாவம். ஸோ, சில பேர் வந்து ஏதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு யூஜி டிகிரி படிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. ஸோ, அந்த மாதிரி நல்லா போகும். அப்போ குருவுடைய 5ஆம் பார்வை, பஞ்சமஸ்தானத்திலிருந்து குரு 5ஆம் பார்வையா பாக்கியஸ்தானத்த பார்க்குறார். ஸோ, பாக்கியஸ்தானத்த பார்க்கறதுனால என்ன அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும், கடவுளுடைய அனுக்கிரகத்தால நல்லபடியாவே முடியும். அது மட்டும் இல்லாம அது 9ஆம் வீடு. ஸோ 9ஆம் வீட்ட குரு பகவான் பார்க்கறதுனால, மேல் படிப்புக்காக வெளியூரு, வெளிநாடு பயணத்துக்கெல்லாம் அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு.